பொதுவாக எந்த ஒரு ப்ரொஃபஷன்னாலும் சரி ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஆண்களுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து அந்த அந்த ப்ரொஃபஷனில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராடுவாங்க, இல்லை எங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடி இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல துறைகளில் வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் மட்டும் இந்த நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்குது. இங்கே பெண்கள் டாமினன்ஸாக இருக்காங்க, பெண்கள் அதிகமாக அந்த இடத்துல அந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஆண்கள் தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேணும், தங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த ப்ரொஃபஷனில் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அது எந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பேசாத டாபிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நர்சிங், அதாவது ஹிஸ்டாரிக்கலாகவே நர்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் வந்து விமென்ஸ்க்கான ஒரு வேலை, விமென்ஸ்க்கான ஒரு ஒர்க் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே இவ்வளோ வருஷங்கள் இருந்திருக்கு. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிறத பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் நர்சிங். கிட்டத்தட்ட அவங்க கண்டுபிடிச்சி 150, 60, 70 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு முன்னாடி இந்த நர்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சர்வீஸாக பார்க்கப்பட்டுச்சு. அதை வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காவும் ஒரு நன்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்தக்கப்புறம் தான் இந்த சர்வீஸை ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றுறதுக்கு இவங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றினாங்க. இவங்க வந்து நிறைய ஒரு காலேஜ்லாம் ஃபவுண்ட் பண்ணி அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நர்சிங் ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நர்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும், 99% ஆஃப் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா நர்ஸ்னால் பெண்கள் தானே அப்படின்னு தான் நமக்கு தோணும். நர்ஸ்னாலே விமனுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தோணும். ஆனால் மேல் நர்சஸும் இருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அப்போ அவங்கள எப்படி நம்ம கூப்பிடுவோம்? மேல் வந்து இந்த நர்சிங் ப்ரொஃபஷனில் மேல்ஸ் இருக்காங்களா, அவங்கள அப்போ எப்படி கூப்பிடுவோம்? இந்த மாதிரியான பல கேள்விகள் வரும். ஸோ நர்சிங்கில் மேல் நர்சஸும் இருக்காங்க, ஃபீமேல் நர்சஸும் இருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம். ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, லைக் ஒரு வழக்கம் இருக்குது. சில வேலைகள்லாம் வந்து விமென்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும், அது மாதிரி சில வேலைகள்லாம் மென்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் விமென்ஸ்க்கு வந்து இவ்வளோ டாமினன்ஸாக இருக்காங்க அப்படின்னா, சொல்லப்படுற விஷயம் என்னென்னா அவங்க வந்து கேரிங்காக இருப்பாங்க, ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, சாஃப்டாக பேசுவாங்க. ஸோ இதனால மட்டும்தான் இவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப அதிகம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. பட் மென்னாலையும் பொலைட்டாக இருக்க முடியும், மென்னாலையும் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியும், மென்னாலையும் வந்து பேஷன்ஸாக இருக்க முடியும், ஹம்பிளாக இருக்க முடியும் அப்படின்னு மேல் நர்சஸாக இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வியூஸ். மென் கேன் பி நர்சஸ் டூ. ஸோ இந்த மேல் நர்சஸ்லாம் அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் நம்ம ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண் டாக்டரா இல்லை ஆண் டாக்டரா அப்படின்னு பார்க்கறது கிடையாது, இல்லை ஒரு ஜெண்டர் பேஸ்டான ஒரு ஹையரிங் ப்ராசஸ் கிடையாது. இல்லை அது மாதிரி ஒரு பேஷண்ட்டை நம்ம அட்மிட் பண்ணுறோன்னா அவங்க பெண்களா இல்லை ஆண்களான்னு பார்க்கறது கிடையாது. அப்புறம் ஏன் வந்து ஒரு நர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பெண்கள் தான் வேணும், ஆண் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நர்சிங்கில் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே தான் எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் அந்த ஒரு பெரிய பாகுபாடு இருக்குது? அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுறோம், நாங்களும் அந்த ப்ரொஃபஷனாக தான் வரும். அப்புறம் ஏன் வந்து இதில் ஒரு ஜெண்டர் பேஸ்டான ஒரு விஷயத்தை நீங்கள் டினோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வைக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது தான் 2019 கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட் வந்து ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இந்த நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு. பிகாஸ் நர்சஸ்லாம் ரொம்ப பெரிய ஒரு டிமாண்டில் இருந்தாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நர்சஸை நிறைய பேர் ஹையர் பண்ண ஆரம்பித்தாங்க. மேல் நர்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் நர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்டாக அவங்க முன்னாடி பார்க்கப்பட்டுச்சு. பட் இது ஒரு நல்லா போயிட்டுருக்கு, ஒரு நல்ல ஒரு ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்துச்சு. அதாவது என்னென்னா, கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் ஒரு ஜெண்டர் பேஸ்ட் கோட்டா. இனிமேல் வந்து எய்ம்ஸ் சம்மந்தமான எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நர்சிங் ஹையர் பண்ணுறதுல ஒரு ஜெண்டர் பேஸ்ட் கோட்டா வேணும். லைக் 80% ஃபீமேல் நர்சஸும் 20% வந்து மேல் நர்சஸும் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டா சொன்னாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்போஸ் பண்ணாங்க மேல் நர்சஸ்லாம். பிகாஸ் இது வந்து இங்கே முடிஞ்சது போட கிடையாது, இப்படி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை, இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறையா ஸ்டேட்டில் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு எதிர்ப்புக்கு பிறகு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் எங்களோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஃபீமேல் நர்ஸ்ட்டு இருந்து தான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கேர் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஜெண்டர் 80-20 அப்படி. ஸோ அவங்க பயந்த மாதிரியே லைக் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து 90-10 அந்த பர்சன்டேஜ் கோட்டாலாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது பெரிய ஒரு ஷாக்காகவே இருந்துச்சு. 2014 2017 நிறைய ஸ்டேட்ஸில் வந்து 100% ஃபீமேல் நர்சஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக, லைக் மேல் நர்சஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டை குறைச்சிட்டே வர இந்த ஒரு சைடு போக, இன்னொரு பக்கம் இந்த நர்சிங் ப்ரொஃபஷனில் உள்ளே வரக்கூடிய ஆண்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது.
அது மாதிரி நிறையா நர்சிங் காலேஜ், நிறைய நர்சிங் இன்ஸ்டியூட்டில் இன்னொன்று வந்து மேல் நர்சஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் தே ஆர் நாட் ஹைரிங் மேல் நர்சஸ். ஸோ ஒரு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. மேல் கேன் பி நர்சஸ் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி, நம்ம சொசைட்டி அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா வர்றதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகும். அப்படிங்கிற மேல் நர்சஸ் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஃபீமேல் நர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட் சொல்லிக்கிறேன். அதாவது வேலைக்கு போகும் பெண்கள் வந்து 25% 21% குறைஞ்சிருச்சு இந்த வருஷங்களில். ஸோ இந்த நர்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் வந்து நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப வந்து 50-50% அப்படின்னு கொண்டு வரும்போது நம்ம எங்கேருந்து பெண்களை வந்து லைக் அவங்கள வந்து கொண்டு வரணும், அவங்க வந்து ஒரு கிச்சன் அடிப்படையிலேருந்து அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு நினச்சோமோ, இந்த மாதிரி ஒரு 50-50% மூலிமா மறுபடியும் நீங்கள் திரும்ப அவங்கள வந்து அந்த அடுப்பங்கரைக்கு அனுப்பிடுவீங்க. நிறைய பெண்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றுங்க. அது மாதிரி இன்னும் நம்மளோட கல்ச்சர் வந்து மேல் நர்சஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னும் மாறலை. ஸோ விமன் மேக் பெட்டர் நர்சஸ். ஸோ பெண்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கிறனால அவங்களால நல்லா மேனேஜ். டாக்டர்ஸ் வந்து ஃபுல் டே வந்து பேஷண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஒரு பேஷண்ட் கூட ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஒரு நர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஹம்பிள், ஒரு பொலைட்டாகவும் ஒரு சாஃப்டாகவும் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு கேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு எம்பத்தியோட இருக்கணும். இது வந்து விமனுக்கு நிறையா வரும் மேலோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விமன் வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு கேரிங் பர்சன். ஸோ அதனால வந்து இந்த ப்ரொஃபஷன் விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் இப்போ போய் யார்கிட்ட கேட்டாலும் சரி, லைக் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் நர்ஸ் வந்து வேணுமா, இல்லை வந்து ஒரு மேல் நர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஆப்வியஸாக எல்லாரும் சொல்கிறது ஃபீமேல் நர்ஸ் தான். பிகாஸ் நான் வந்து அவங்ககிட்ட தான் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டும் ஒரு கேரும் எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் வந்து 80-20 கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். பேஷண்ட்ஸோட விருப்பம் என்ன, பேஷண்ட்ஸ் யாரை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 80-20 கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேல் நர்ஸாக இந்த ப்ரொஃபஷனில் ஒரு மேல் நர்ஸாக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அப்டாக்கிள்ஸ்லாம் என்ன அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட காலேஜில் இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், ஒரு பையன் வந்து நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாலே அப்போஸ் பண்ணுறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இது ஒரு பெண்களுக்கான வேலை, நீ ஏன்டா போகிற, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஏன் போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்களை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவன் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரதே வந்து அவனுக்குள்ளே இருக்க பேஷன் தான். இந்த ப்ரொஃபஷன் மேலே அவனுக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லலாம். ஸோ ரெண்டாவது விஷயம், காலேஜ். நான் சொன்ன மாதிரி நிறைய காலேஜஸில் இன்னும் மேல் நர்சஸ்க்குன்னு தனியாக ஒரு அட்மிஷன் அவங்கள அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஸோ நம்ம வந்து எப்படி இதை இமேஜின் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபுல்லாக பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும், ஃபுல்லாக பொண்ணுங்க இருப்பாங்க, 1-2 பசங்க இருப்பாங்க. இதுதான் நிறைய காலேஜோட நிலைமை இப்போயும். மூணாவது விஷயம் என்னென்னா பேஷண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஃபீமேல் நர்ஸ்க்கு தான் நல்ல கம்ஃபர்ட் ஆகும், அவங்க தான் நிறைய கேர் இருக்குதுன்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால மேல் நர்சஸ்க்குலாம் வேலை கிடையாது, எங்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மேல் நர்சஸை ஹையர் பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. கிளாஸ் ரூமில் வந்து நர்சஸ் வந்து ஷீ யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க, ஷீ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இது மேல் நர்சஸாக இருந்தாலும் அவங்களையும் ஷீ யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. ஸோ 5வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆஃபர் லெட்டர் வரும்ல. ஸோ ஆஃபர் லெட்டர் டெசிக்னேஷனில் வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டர் டியூட்டர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்களாம். ஸோ இது மேல் நர்சஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெமினினான ஒரு டேக் தான், ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேல் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் ஃபேஸ் பண்ணுற அப்டக்கிள்ஸ், ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் ஒரு பொண்ணு எல்லா ப்ரொஃபஷன்லையுமே ஃபேஸ் பண்ணுறா. கரெக்ட் தானே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.